பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கீமா கிரேவி. மட்டன் கீமா வச்சு ஒரு கிரேவி ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மட்டன் கீமா கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே நான் 200 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இது வந்து மட்டனோட கொத்துக்கறி. இதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் இந்த மட்டன் கீமாவை சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் கீமா கிரேவி வந்து நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இதில் நிறைய காய்கறியும் சேர்த்துக்க போகிறோம். இந்த கீமா வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு 2 விசில் இதை நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை இந்த கீமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீமாவை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக 2 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் கீமா கிரேவி காய்கறியோடு சேர்த்து நான் செய்ய போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 விசில் வர்றதுக்குள்ளே காய்கறியில் பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ காலிஃப்ளவரை நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். ஸோ தண்ணி வச்சுருக்கேன். இப்போது சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பட்டாணி, அப்புறம் காய்கறியில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 3 கேப்சிகம் எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த பட்டாணி வந்து பச்சை பட்டாணி. உங்கள்கிட்ட வந்து காஞ்ச பட்டாணி இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீமாவும் நம்மளுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதை நான் 2 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், நம்மளோட கீமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மட்டன் கீமா கிரேவி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எந்த குக்கிங் ஆயில்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் பட்டை வந்து நான் 2 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 வெங்காயம் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 4 பெரிய வெங்காயம் கூட நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்கணும். காய்கறி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த கிரேவி வந்து செய்ய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிரும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் பட்டாணியும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பச்சை பட்டாணி இருந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா ஒரு 10 நிமிஷம், பச்சை பட்டாணி இல்லை காஞ்ச பட்டாணி இருந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டிங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் உருளைக்கிழங்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா வதங்க விடுங்க லோ ஃப்ளேமில். அடுத்ததாக அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் இதில் நான் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். கலந்த தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கலந்த தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். கலந்த தூள் அப்படின்றது ஒரு ஆல் பர்பஸ் பவுடர் மாதிரி. எல்லா நான்வெஜ் கரீஸ்க்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வகைகளும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவர் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காலிஃப்ளவர் ஏற்கனவே நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதனால தான் நான் இதை கடைசியாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த கீமாவையும் சேர்த்துடலாம். ஸோ கீமா நீங்கள் சேர்த்துக்கும் போது தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றினா போதும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவாக இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா காய்கறி வேகும் போது நம்மளுக்கு நிறையா தண்ணி விடும். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த கேப்சிகம் உள்ளே சேர்த்துடலாம். 3 பெரிய கேப்சிகம் இதுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் வந்து நிறையா இருந்தால் பிடிக்காது அப்படின்னா 1 இல்லை நீங்கள் 2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறிக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருக்கோம், காய்கறிக்கு சேர்த்துக்கல. இதில் உப்பு சேர்த்துட்டு காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து விசில் வைக்க போகிறோம். ஒரு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணி வருது, கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் விசில் வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு காய்கறியோட கறி வந்து நல்லா மர்ஜ் ஆகியிருக்கும். உங்களுக்கு காய்கறி கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் இதை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட எடுத்துடலாம். ஆனால் சப்பாத்திக்கு வந்து கிரேவி மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இது நீங்கள் குக்கரில் விசில் வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். கரெக்டாக ஒரு விசிலில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் ஒரு விசில் அடித்தா போதும். ஏன்னா கறி வந்து நம்மளோடது ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. ஸோ காய்கறி வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் மர்ஜ் ஆகிறதுக்காக தான் இந்த விசில் நம்ம வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸில் இதில் வந்து விசில் வந்துடும். நான் அதுக்குள்ளே சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து இது வந்து சைட் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைட். நம்மளுக்கு விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கீமா கிரேவி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஓவர் குக் ஆனது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட இறக்கிடலாம். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஸோ காய்கறி இந்த அளவுக்கு உங்களுக்கு மர்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கறியும் காய்கறியும் நல்லா சேர்ந்துருக்கும். கிரேவி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ நம்மளோட கீமா கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு நான் வந்து சப்பாத்தி பழம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி. ஸோ நான் 2 தவாவில் சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டேன்னா நம்மளுக்கு வந்து டின்னர் ரொட்டீன் முடிஞ்சிடும். ஸோ இந்த கீமா கிரேவி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.